வெல்கம் டு Athirans Home. நீங்கள் Athirans Home ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு 5 minutes கூட ஆகாது. ரொம்ப ஈஸி. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக அல்வா மாதிரி வருது பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இது கம்மி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். முக்கியமாக இதுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படுது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெடி பண்ண நான் இப்போ 150 மில்லி, அதாவது 150 ml மில்க்கு எடுத்திருக்கேன். இப்போ இதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு இதோட ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸ் எதுவும் இல்லாமல், அதாவது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட ஸ்வீட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதோட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ளேவருக்காக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் வேணும்னா ட்ரெயின் பண்ணிக்கலாம், அதாவது வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கிளியரான மிக்சர் கிடைக்கும். இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றி அடுப்பில் வைக்கிறோம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இதில் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், கட்டிப்படாமல் கிடைக்கும். நான் இப்போ இந்த ஸ்வீட்டை 150 ml பாலில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் சப்போஸ் 200 ml பண்ணிங்கன்னா இதில் 2லேருந்து 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகர் 4 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இது டைம் ஆக திக்காகிக்கிட்டே வரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 to 3 minutesல இது நல்லா திக்காயிடும். பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் நல்லா திக்காகிக்கிட்டே இருக்குது. நானும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், அந்த திக்னஸ் சேஞ்ச் உங்களுக்கு தெரியுதில்ல. இப்போ ஒரு 3 minutes ஆயிடுச்சு. நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை ஃபுல்லாகவே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ இதை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டில் இருந்த குவான்டிட்டியை விட அப்படியே கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா ஆயில் இதை போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் கீயே. இதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃப்பை நம்ம இந்த கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு ஆயிலோ கீயோ தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா பேப்பர் கப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட் போதுங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். 2 கப்பு ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் 2 hours வைக்க போகிறேன் செட் ஆகிறதுக்கு. 2 hours கழித்து எடுத்துட்டோம். நல்லா செட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணுறோம். எவ்வளோ அழகாக வருது, எதுவுமே ஒட்டாமல் வருது. இதுக்கு தான் நம்ம கீயோ இல்லை எண்ணெயோ இதில் க்ரீஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. நம்ம இதை கப்புலேருந்து எடுக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஜெல்லி மாதிரி வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சில்கியாக அழகாக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ சில்கியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை நம்ம பாலில் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரோடு சேர்ந்து பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதே மாதிரி இன்னொரு கப்பையும் ஒரு சின்ன பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சில்கியாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். இதை டெக்கரேட் பண்ண மேலே செரி யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் இப்போ ஜாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே நீங்கள் ட்ரை கோகோனட் கூட ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே வாயில் மெல்ட் ஆகும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் Athirans Home சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.